திருநாவுக்கரசருக்கு முதல்ல சிவபெருமான் காட்சி கொடுத்து அவரை ஆட்கொண்ட ஒரு அழகான திருத்தலம். இங்க சொல்லக்கூடிய வீரச்செயல் என்ன அப்படின்னா, 3 அசுரர்கள் வித்துன்மாளி, தாரகாச்சன், கமலாச்சன் 3 அசுரர்களும் 3 பறக்கக்கூடிய கோட்டையில் பறக்கணும் அப்படின்னும், அந்த 3 கோட்டைகளும் தங்கம், வெள்ளி, இரும்பு ஆகிய 3 பொருட்களால் ஆகப்பட்டதா இருக்கிறோம் அப்படின்னும், நம்ம யாராலும் வெல்லவே முடியாதுங்கிற அந்த ஆணவத்துல எல்லா தேவர்களையும் அசுரர்களையும் என்ன பண்றாங்க, சிவபெருமானை என்று வேறு யாராலும் இந்த துன்பத்திலிருந்து தங்களை காப்பாற்ற முடியாது என்பதை உணர்ந்த தேவர்கள் எல்லோரும் ஒரு திருவிளையாடலுக்குள்ள இன்னொரு திருவிளையாடல், இப்படி அழிக்கக்கூடிய அத்தனை ஆயுதங்களாக தேவர்களே மாறி போய் மிக பிரம்மாண்டமான ஒரு தேரையும் ஆயுதத்தையும் கொண்டு வந்து சிவபெருமானிடத்திலே நிறுத்த பயங்கரமா சிரிக்கிறார் சிவபெருமான். இந்த சிரிப்பு ஒளியினுடைய நாதம் கேட்டு இந்த 3 கோட்டைகளும் எரிந்து சாம்பலாகி போனது. இவருக்கு அபிஷேகம் எதுவுமே கிடையாது. இவரை தீண்டாமலேயே எல்லாமே நடைபெறுமா. ஏதாவது உடல் வலி, உடல் சோறு, உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இவை அத்தனைக்கும் ஆரோ டிவைன் அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் தொடர்ந்து தினம் ஒரு திருத்தலம் என்ற பதிவில் பல திருத்தலங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அட்ட வீரட்ட தலங்கள் என்ற தல வரிசையில் 3வது திருத்தலமாக திருவதிகை வீரட்டானேஸ்வரரை பற்றி சிந்திக்கவிருக்கின்றோம். இந்த திருவதிகையில என்ன சிறப்பு அப்படின்னா, திருநாவுக்கரசருக்கு முதல்ல சிவபெருமான் காட்சி கொடுத்து அவரை ஆட்கொண்ட ஒரு அழகான திருத்தலம். இந்த திருத்தலத்தில் முப்புறங்களை எரித்த நாதராக சிவபெருமான் வீரட்டேஸ்வரராக நமக்கு காட்சி கொடுக்கிறாரு. இங்க சொல்லக்கூடிய வீரச்செயல் என்ன அப்படின்னா, 3 அசுரர்கள் வித்துன்மாளி, தாரகாச்சன், கமலாச்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 அசுரர்கள் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் புரிகிறாங்க. இந்த தவம் பல 100 ஆண்டுகளுக்கு மேல போகுது. இந்த தவத்திற்கு இறங்கி சிவபெருமான் காட்சி கொடுத்து பலனை வழங்க வேண்டும்னு சொல்லி புறப்பட்டு வரார். அப்படி வந்தவர் என்ன வரம் வேண்டும் கேட்கிற போது இவர்கள் ரொம்ப வித்தியாசமான வரத்தை கேட்டு பெறாங்க. அதாவது 3 அசுரர்களும் 3 பறக்கக்கூடிய கோட்டையில் பறக்கணும் அப்படின்னும், அந்த 3 கோட்டைகளும் தங்கம், வெள்ளி, இரும்பு ஆகிய 3 பொருட்களால் ஆகப்பட்டதா இருக்கிறோம் அப்படின்னும், இந்த 3 கோட்டையும் என்றைக்கு ஒன்றை ஒன்று நேர்கோட்டில் சந்தித்துக் கொள்கிறதோ அன்றைக்குத்தான் தங்களுக்கு அழிவு வரணும் அப்படின்னும், சிவபெருமான் மட்டும்தான் அழிக்கணும் அப்படின்னும் வரத்தை வாங்கிடுறாங்க. இப்போ இந்த 3 வரங்களுமே ரொம்ப வித்தியாசமானது. இது என்னைக்கு ஒன்றா நடக்கிறது அப்படிங்கிற அந்த ஆணவம் இவங்களுக்குள்ள வந்துடுது. நம்ம யாராலும் வெல்லவே முடியாதுங்கிற அந்த ஆணவத்துல எல்லா தேவர்களையும் அசுரர்களையும் என்ன பண்றாங்க, தன்னுடைய கோட்டைக்கு பணிவிடை செய்ய அழைச்சிட்டு போயிடுறாங்க. அப்படி அழைச்சிட்டு போய் தேவர்கள் எல்லாம் கடுமையான துன்பம் படுறாங்க. பிரம்மா உள்ளிட்ட அத்தனை தேவர்களும் துன்பம் அடைகிறாங்க. இந்த துன்பத்திற்கு சிவபெருமான் ஒருவர் மட்டும்தான் சரியான ஒரு காப்பாற்ற முடியும்னு சொல்லி, சிவபெருமானை என்று வேறு யாராலும் இந்த துன்பத்திலிருந்து தங்களை காப்பாற்ற முடியாது என்பதை உணர்ந்த தேவர்கள் எல்லோரும் புறப்பட்டு கைலாயத்திற்கு போய் சிவபெருமானை வேண்டி விரும்புகிறாங்க. எப்படியாவது இந்த 3 அசுரர்களையும் அழித்து உலகத்தில் துன்பத்தை நீக்கி இன்பத்தை கொடுக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்புகிறாங்க. அப்படி விரும்பிய உடனே சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, ஒரு பிரம்மாண்டமான தேரை அமைக்கணும், அந்த தேரில் ஏறி நான் இந்த 3 அசுரர்களையும் வதம் பண்றேன், முதல்ல தேரை உருவாக்கவும் அப்படின்னு சொல்லி இந்த தேவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறார். ஏன்னா இந்த தேவர்களுக்கே அவ்வப்போது ஆணவம் தலைக்கேறுகிறதாம். அதனாலதான் இவங்க என்ன நினைச்சாங்க, தான் உலகத்தில் பெரியவன், தான் உலகத்தில் பெரியவர் அப்படிங்கிற அந்த ஆணவம் இவர்களுக்குள்ளே இருப்பதனால் இந்த ஆணவத்தையும் போக்கணும்னு நினைச்சு சிவபெருமான் நினைக்கிறார். ஒரு திருவிளையாடலுக்குள்ள இன்னொரு திருவிளையாடல். அப்ப இவங்க உடனே ஒரு பிரம்மாண்டமான தேர் செய்யறாங்க. எப்படி செய்யறாங்கன்னா, தேர் சீலைகளாக மேகங்களே நிற்குதுங்க. அதே போல தேரை ஓட்டக்கூடிய சாரதியாக பிரம்மா அமர்றாரு. 2 சக்கரங்களாக சூரியனும் சந்திரனும் 2 சக்கரங்களாக நிற்கிறார்கள்.
அதே போல பிராணியாக யமதர்மனும் வாயு பகவானும் இருக்க 4 வேதங்கள் 4 குதிரையாக இருக்க மிக பிரம்மாண்டமான ஒரு தேர் தயாராகுது. அப்போ அழிக்கக்கூடிய ஆயுதம் என்னவா இருக்குன்னா, மேருமலையே வில்லாக மாற்றி திருமால் அம்பாக மாறி வாசுகிங்கிற பாம்பு நாணலா உருவாக்குறாங்க. இப்படி அழிக்கக்கூடிய அத்தனை ஆயுதங்களாக தேவர்களே மாறி போய் மிக பிரம்மாண்டமான ஒரு தேரையும் ஆயுதத்தையும் கொண்டு சிவபெருமானிடத்திலே நிறுத்த, சிவபெருமான் அதன் மேலே ஏறி பயணம் பட்டு போறாரு. அப்படி பயணம் பட்டு போகிற போது இந்த 3 கோட்டைகளும் ஒரே நேரத்தில் ஒரு சேர ஆக்குவதாக தன்னுடைய கண் வழியாகவே செய்கிறாரு. இந்த நிமிடத்துல 3 கோட்டையும் ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்ளுது. அப்ப பயங்கரமா சிரிக்கிறார் சிவபெருமான். இந்த சிரிப்பு ஒளியினுடைய நாதம் கேட்டு இந்த 3 கோட்டைகளும் எரிந்து சாம்பலாகி போனது. இப்படி ஒரு ஆயுதத்தை கூட கையில் ஏந்தாமல் சிரிப்பு ஒளியினுடைய நாதத்திலேயே இந்த புறங்களையும் எரித்த ஒரு வீரச் செயலாக இந்த கோயில் திகழுது. வில்லை ஏந்தியதனால இந்த சிவபெருமானுக்கு திருவிற்கோளநாதர் அப்படிங்கிற ஒரு பெயர், அதாவது திருவிற்கோளநாதர் வில்லேந்தியவர் அப்படிங்கிற பொருளாலும், இவரை தீண்டா திருமேனிநாதர் அப்படிங்கிற இன்னொரு பெயராலும் அழைக்கிறாங்க. அது என்ன தீண்டா திருமேனிநாதர்னா, இவருக்கு அபிஷேகம் எதுவுமே கிடையாது. இவரை தீண்டாமலேயே எல்லாமே நடைபெறும். அப்படி ஒரு அழகான அபூர்வமான அபிஷேகம் நடக்கக்கூடிய திருத்தலம் தான் இந்த திருத்தலம். பின்னால நாவுக்கரசர் சமண சமயத்திலிருந்து சைவத்திற்கு தன்னுடைய அக்கா திலகவதியாரால் மாற்றப்படுகிற போது தனக்கு சூளை நோய் ஏற்பட்டது. இந்த சூளை நோயை போக்கிய நாதராகவும் இந்த திருவதிகை வீரட்டானேஸ்வர சிவபெருமான் நமக்கு அருள் புரிகிறார். இந்த கோயிலை சென்று வழிபட்டால் என்ன பயன் அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையிலே ஏதாவது உடல் வலி, உடல் சோறு, உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இவை அத்தனைக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு அழகான திருத்தலமாக இந்த திருத்தலம் இருக்கிறது. வாய்ப்புள்ள அன்பர்கள் கண்டிப்பாக சென்று இந்த வீரட்டானேஸ்வரரை வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா விதமான நலங்களையும் பெறும்படி உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு அடுத்த திருத்தலத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும். நன்றி, வணக்கம்.